ஜனவரி முதல் அதிகரிக்கப்பட உள்ள அரசு துறை ஊழியர்களின் சம்பளம். அடுத்த வருடம் ஜனவரி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் 10 அரசு துறைகளை சேர்ந்த ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி அலுவலக உதவியாளர்கள், சாரதிகள், சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், விவசாய ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தி உதவியாளர்கள், முகாமைத்துவ உதவியாளர்கள், அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், பொது சுகாதார பரிசோதகர்கள், கதிரியக்க நிபுணர்கள் மற்றும் மருந்தாளுநர்கள், செவிலியர்கள், பாடசாலை அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஆகியோரின் சம்பளங்கள் இவ்வாறு அதிகரிக்கப்பட உள்ளது. இதற்கமைய அலுவலக உதவியாளரின் மாதாந்த சம்பளம் 54,450 ரூபாவினாலும் அதிகரிக்கப்பட உள்ளது. ரணில் சஜித்திற்கு இடையே ஐக்கியத்தை ஏற்படுத்த முயன்றாரா அஜித் தோவல்? ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவிற்கும் இடையில் ஐக்கியத்தை ஏற்படுத்தும் இறுதி முயற்சிகளில் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஈடுபட்டார் என வெளியாகும் தகவல்களை இராஜதந்திர வட்டாரங்கள் நிராகரித்துள்ளன. இருவருக்கும் இடையில் ஐக்கியத்தை ஏற்படுத்தி இணைந்து போட்டியிட செய்வதற்கான இறுதி முயற்சிகளிற்காகவே இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டார் என தெரிவிப்பதை இந்திய தூதரகத்தின் உயர் வட்டாரங்கள் நிராகரித்துள்ளன என ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அவ்வாறான தேவை ஏற்பட்டிருந்தால் தோவல் புதுடில்லியிலிருந்தே குறிப்பிட்ட தலைவர்களை தொடர்பு கொண்டிருப்பார். அவர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருக்க வேண்டியதில்லை என சிரேஷ்டி ராஜதந்திர வட்டாரம் ஒன்று தெரிவித்துள்ளது. தென்னிலங்கையில் பேருந்தில் பயணியை தாக்கிய நடத்துனர் கைது. கொழும்பு தெஹிவளை பகுதியில் பேருந்தில் பயணித்த பயணி ஒருவரை நடத்துனர் தாக்கியுள்ள சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. வேகமாக பயணித்த பேருந்தை மெதுவாக செல்லும்படி கோரிய பயணி ஒருவரை இவ்வாறு தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளார். தெஹிவளையிலிருந்து வெளிநாட்டு சேவையில் ஈடுபடும் பேருந்தில் பயணித்த நடத்துனரே நேற்றைய தினம் இந்த தாக்குதலை நடத்தினார். இதேவேளை குறித்த நடத்துனர் பயணியிடம் கடுமையான வார்த்தைகளால் திட்டுவதும் கையடக்க தொலைபேசியில் காணொலியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தாக்குதலை நடத்திய சம்பந்தப்பட்ட நடத்துனரை தலங்கம காவல்துறையினர் கைது செய்து வருகின்றனர். பிரபல போதைப்பொருள் வர்த்தகரின் சகா கைது. திட்டமிட்ட குற்றவாளியும் போதைப்பொருள் வர்த்தகருமாக கருதப்படும் கரந்தினிய சுத்தாவின் உதவியாளர் உள்ளிட்ட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட நபர்களிடமிருந்து ஹெரோயின் மற்றும் கைத்துப்பாக்கி ஒன்றும் காவல்துறை விசேட அதிரடிப்படை அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளன. எல்பிட்டிய காவல்துறை பிரிவிற்குட்பட்ட வதுரவில சந்தியில் விசேட அதிரடிப்படையினர் நேற்று மேற்கொண்ட சுற்றிவளைப்பின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். காதலனுக்காக காதலி எடுத்த விபரீத முடிவு. கிளிநொச்சியில் பாடசாலை மாணவியொருவர் காதல் தோல்வி காரணமாக அவரது வீட்டில் தூக்கிட்டு உயிர் மாய்த்து கொண்டுள்ளார். இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. அரவிந்தன் துசானி என்ற 18 வயதுடைய மாணவியே இதன்போது உயிரிழந்தார். குறித்த மாணவி சுமார் 2 வருடங்களாக காதலுறவில் இருந்ததாகவும் தனது காதலன் மற்றொரு மாணவியுடன் இரகசியமாக பழகிய சம்பவம் அம்பலமானதை அடுத்து அவர் தூக்கிட்டு உயிர் மாய்த்து கொண்டுள்ளதாகவும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அத்துடன் உயிரிழந்த மாணவி வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாகவும் அயலவர்கள் போலீசாருக்கு வழங்கிய தகவலை அடுத்து சடலம் மீட்கப்பட்டுள்ளதாகவும் கிளிநொச்சி போலீசார் தெரிவித்தனர். மேலும் சடலம் கிளிநொச்சி வைத்தியசாலையில் ஒப்படைத்துள்ளதுடன் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். புதிய வரி கொள்கைகளால் சிரமப்படும் வணிகங்கள் கடுமையாக நாடும் நாமல். தற்போதைய அரசாங்கத்தின் வரி கொள்கைகளால் சிறிய மற்றும் நடுத்தர வணிகங்கள் பாரிய சிரமங்களுக்கு உள்ளாகுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். கொரோனாகளில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இதனை குறிப்பிட்டார். மேலும் நாட்டில் உற்பத்தி செலவுகள் அதிகரித்துள்ளதுடன் மின்சாரம் மற்றும் போக்குவரத்து செலவுகளும் உயர்ந்துள்ளன. தற்போதைய அரசாங்கம் ஒரு நியாயமற்ற வரி கொள்கையை நடைமுறைப்படுத்தி வருகிறது. மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வரி அமைப்பை அரசாங்கம் நடைமுறைப்படுத்த வேண்டும். பொதுமக்களால் செலுத்த முடியாத புதிய வரி கொள்கை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் துறைசேரி வருமானம் அதிகரிக்காது. அத்தகைய கொள்கை மக்களுக்கு அநீதி இழைக்கிறது என தெரிவித்துள்ளார். சஜித்தை சிறு பிள்ளைத்தனமாக விமர்சனம் செய்யும் அனுர.
இம்ரான் எம்இ பகிரங்க. சஜித் பிரேமதாச தொடர்பாக முஸ்லிம்களை தொடர்புபடுத்தி அனுரகுமார செய்யும் விமர்சனம் சிறு பிள்ளைத்தனமானது என நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் தெரிவித்தார். மோதூரில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் அண்மையில் முஸ்லிம் பிரதேசங்களில் இடம்பெற்ற கூட்டங்களில் அனுரகுமார சஜித் பிரேமதாச தொடர்பாக சிறு பிள்ளைத்தனமாக விமர்சனங்களை முன்வைத்தார். திகன மினுவாங்கொட கலவரங்களின் போது சஜித் பிரேமதாச என்ன செய்தார் என கேட்டிருந்தார். ஆனால் அப்போது ஜனாசா அறிப்பின் போது சஜித் என்ன செய்தார் என அவர் கேட்கவில்லை. அவரால் அவ்வாறு கேட்கவும் முடியாது. அனுரகுமார அவர்களே அப்போது சஜித் என்ன செய்தார் என நான் இப்போது கூறுகிறேன். அதுபோன்று நீங்கள் அப்போது என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என கூறுங்கள். அந்த வேளையில் சஜித் நாட்டின் ஜனாதிபதியோ பிரதமரோ எதிர்க்கட்சி தலைவரோ அல்லது உங்களை போன்று ஒரு கட்சியின் தலைவரோ அல்ல. அவர் வீடமைப்பு அமைச்சர் மட்டுமே என கூறியுள்ளார்.